வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஒரு முக்கியமான டென்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 3 வகையான டென்ஸ் இருக்குது: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காகிற பட்சத்தில் தான் ஒரு லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும். இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு 4 விதமான ஃபார்ம் இருக்குது. எப்படி ப்ரெசன்ட் டென்ஸுக்கு 4 விதமான ஃபார்ம் இருக்கோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் இருக்குது நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த பாஸ்ட். அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி இங்கே சொல்கிறோம். அண்ட் ஆர் நவ் கம்ப்ளீட்டட், அதாவது அது இப்போ நம்ம முடிஞ்சிருக்கு. அதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் அது நடந்துச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த சம்பவம். அதைத்தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சாதாரண இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் இது எந்தெந்த வார்த்தையெல்லாம் உள்ளடக்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், 2010, ஏதாவது ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு அந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நேற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். போன வாரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. எல்லாமே பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நண்பர்களே. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு மொழி பேசும்போது இதெல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளும்போது தான் அந்த மொழி உங்களுக்கு சரளமாக வரும். சரி, வாங்க பார்க்கலாம் பாஸ்ட் சிம்பிளை பற்றி. இதோட யூஸ் என்ன? டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் தட் ஸ்டார்டட் அண்ட் எண்டட் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். இதை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3rd டைப் ஒன்று சொல்கிறாங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெகுலர் வெர்பு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ரெகுலர் வெர்புன்னு சில வெர்புகள் இருக்குது, அதாவது வினைச்சொற்கள் இருக்குது. வாக், குக் எல்லாமே ரெகுலர் வெர்பு தான். இந்த ரெகுலர் வெர்புக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. லாஸ்ட்டில் நீங்கள் ஈடி சேர்த்திங்கன்னா போதும், அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வாக் அப்படின்னா நடத்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம நடக்கிறத பற்றி சொல்கிறோம். வாக்டு அப்படின்னா நடந்தான் அப்படின்னு. குக் அப்படின்னா சமைக்கிறது. குக்குடு அப்படின்னா சமைத்தான் இல்லை சமைத்தாள் அப்படின்னு ஆயுட நண்பர்கள். அதுதான் ரெகுலர் வெர்பு. பின்னாடி நீங்கள் ஈடி சேர்த்தா மட்டும் போதும். இந்த இர்ரெகுலர் வெர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ஓன் ஃபார்ம்ஸ், அதாவது தனிப்பட்ட சில வடிவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கோ, வெண்ட், கான். இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் மாறி வரும். ஓகேங்களா? இது ரெகுலர் வெர்ப்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது தான் இர்ரெகுலர் வெர்ப்ஸ். ஓகே, அது என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்ப்போம். ஓகேங்களா? ஹீ டிட் நாட் கோ டு த மார்க்கெட். அவன் மார்க்கெட்டுக்கு போகல அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட் சிம்பிளில். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்ம்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்ம்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈடி சேர்க்குறோம். ரெகுலர் வெர்போட சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் இன் த பாஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஷீ விசிட்டட் த மியூசியம். நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஹீ டிட் நாட் கோ டு த மார்க்கெட். அவன் மார்க்கெட்டுக்கு போகல. 3rd ஒன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சென்டென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி டிட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட பேஸ் ஃபார்ம். டிட் யூ வாட்ச் த மூவி? நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரெகுலர் வெர்ப்ஸ்க்கு பின்னாடியெல்லாம் ஈடி வருது. இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். வாட்ச், பிளேட், விசிட்டட், ஸ்டடிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். டிட் நாட் வாட்ச், டிட் நாட் ப்ளே, டிட் நாட் விசிட், டிட் நாட் ஸ்டடி அப்படின்னு இங்கே வாக்கியத்தில் வந்திருக்கு. லாஸ்ட் பாருங்கள், கொஸ்டினரி சென்டென்ஸ் எல்லாம் டிட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் முன்னாடி வந்திருக்கு. டிட் யூ வாட்ச் த மூவி எஸ்டர்டே? டிட் ஷீ ப்ளே கிரிக்கெட் லாஸ்ட் சண்டே? டிட் தே விசிட் பாரிஸ் இன் 2018? டிட் யூ ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் லாஸ்ட் நைட்? இந்த மாதிரி வரக்கூடியது. இதெல்லாமே நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, காமன் டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ்டு வித் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்கிறது. இன் 2000, இன் ஜூலை, அண்ட் அவர் எகோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, 2 days எகோ, 2 நாளைக்கு முன்னாடி, வென் ஐ வாஸ் எ சைல்டு, நான் குழந்தையாக இருந்தப்ப அப்படின்னு சொல்கிறதெல்லாமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப்
describe actions that were in progress at a specific time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறது. It emphasizes that something was happening over a period of time rather than being completed. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்றத சொல்லக்கூடியது. மேக்ஸிமம் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, show that a past action was happening when another action occurred. ஒரே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. வாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, கொஸ்டினரி இருக்குது. பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ரொம்ப ஃபேமஸான வடிவம். ஓகேங்களா? ரீட் அப்படின்றது ஒரு வெர்புனா ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துங்க, ரீடிங். ஐ வாஸ் ரீடிங் ஏ புக். நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் ரீடிங், ஐ வாஸ் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச் ஆன் த டெலிவிஷன். இந்த மாதிரி வர்றது எல்லாமே ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது. அது நெகட்டிவ்னு நம்ம சொல்கிற இடத்துலாம் நாட் அப்படின்றது வரும் நண்பர்களே. ஷீ வாஸ் நாட் ஸ்லீப்பிங். அவள் தூங்கிக்கிட்டு இருக்கல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்ல வார் ப்ளஸ் நாட். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டினரி சென்டென்ஸ். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர் இல்லை வாஸ், இந்த ரெண்டு வார்த்தை முன்னாடி வரும். வேர் தே பிளேயிங் ஃபுட்பால், அவங்க ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வடிவம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ வாஸ் ரீடிங் எ புக் அட் 8 PM லாஸ்ட் நைட். ஷி வாஸ் குக்கிங், தே வேர் பிளேயிங், ஹி வாஸ் வாட்சிங் டிவி டூரிங் த ரெயின். நெக்ஸ்ட் பாருங்கள் நண்பர்களே, நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ வாஸ் நாட் ரீடிங் எ புக், ஷி வாஸ் நாட் குக்கிங், தே வேர் நாட் பிளேயிங், ஹி வாஸ் நாட் வாட்சிங். இந்த இடத்துல நாட் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஸ்டினரின்னு சொல்கிற இடத்துலாமே வாஸ் அல்லது வேர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். அதுதான் கொஸ்டினரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காமன் டைம் எக்ஸ்பிரஷன் என்னென்னா, அட் 9 PM லாஸ்ட் நைட், when I called all day, during the rain, while he was studying. இதெல்லாமே காமன் டைம் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. எதுக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு விஷயம் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கிறத பற்றி சொல்கிறதா அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் an action that was completed before another action or time in the past. ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்சிருக்கும். பிஃபோர் அனதர் ஆக்ஷன், ஒரு செயலுக்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர், ஆஃப்டர், ஆல்ரெடி, பை த டைம், வென். இது எல்லாமே இது சம்மந்தப்பட்ட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ். வாங்க கீழே பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டினரி. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். ஒரு வெர்புக்கு 3 வடிவம் இருக்குது நண்பர்களே. அது பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ஃபார்ம் இங்கே வரும். உதாரணத்துக்கு, ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹேர் ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ஓகேங்களா? இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடியே அவன் தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டான். அந்த மாதிரி வரும். ஹேட் அப்படின்ற வார்த்தை கன்ஃபார்மாக வரும். எங்கே? இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டில், மறந்துடக்கூடாது. நெகட்டிவ் சென்டென்ஸில் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் அப்படின்ற வார்த்தை வரும். நெகட்டிவ்னாலே நாட். ஹேட் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். ஹீ ஹேட் நாட் லெஃப்ட் வென் ஐ அரைவ்ட். நான் வந்தப்போ அவன் அவனோட வீட்டை விட்டு போகல அப்படின்னு சொல்லலாம். அவன் அவனோட இடத்தை விட்டு போகலன்னு. கொஸ்டினரி சென்டென்ஸில் ஹேடு முன்னாடி வந்துடும். ஹேடு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். ஹேட் தே ஆல்ரெடி ஈட்டன். அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்களா அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எங்களுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஐ ஹேட் ஃபினிஷ்ட், ஷி ஹேட் லெஃப்ட், தே ஹேட் ஆல்ரெடி ஈட்டன், ஹி ஹேட் ஸ்டடீடு. இந்த இடத்துல ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. நெகட்டிவ் சென்டென்ஸில் நடுவில் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கொஸ்டினரி சென்டென்ஸில் அந்த ஹேட் அப்படியே தூக்கி ஃப்ரண்ட் சைடு போட்டுருங்க. அவ்வளவுதான். போட்டிங்கன்னா அது கொஸ்டினாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டு 4th டைப்பு, அதாவது பாஸ்ட் டென்ஸோட 4th டைப்பு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா இறந்த காலத்தில் அது அப்போ நடந்து முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா, இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்சு தொடர் வினையாக தொடர்றது தான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், கண்டினியூட் ஃபார் சம் டைம் அண்ட் வாஸ் ஸ்டில் ஹேப்பனிங் அப்படின்றது தான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட எக்ஸ்பிரஷன்லாம் ஃபார், சின்ஸ், பிஃபோர், பை த டைம் இதெல்லாம் வரும் நண்பர்களே. வாங்க நம்ம பார்க்கலாம் இதோட வடிவத்தை. பாசிட்டிவ் சென்டென்ஸாக பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல பீன் அப்படின்ற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஷீ ஹேட் பீன் ரீடிங், அவள் வாசித்து கொண்டு இருக்கிறாள், வாசித்து விட்டு இருக்கிறாள் அப்படின்னு வரும். ஷீ ஹேட் பீன் ரீடிங் ஃபார் 2 hours பிஃபோர் டின்னர், அவள் சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 மணி நேரமாக வாசித்து விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடியது. நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நாட் நடுவில் வரும். ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த இதை நீங்கள் கொஞ்சம் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் படிக்க உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். கொஸ்டினரி சென்டென்ஸில் ஹேடை தூக்கி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் போட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நண்பர்களே. ஹேட் பீன் ஸ்டடியிங், ஷீ ஹேட் பீன் குக்கிங், தே ஹேட் பீன் ட்ராவலிங், ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங், வேலை செய்து விட்டு கொண்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நாட் வருது. கொஸ்டினரி சென்டென்ஸில் அப்படியே ஹேடை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த லெசனில் பாஸ்ட் டென்ஸை பற்றி சிறப்பாக பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸோட 4 வடிவங்களை பற்றி பார்த்தோம். இந்த 4 வடிவங்களுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ளூவன்சி கிடைக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.